வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். இன்னைக்கு பேச்சு தொடர்கிறது. ஏதோ ஒரு நல்ல முடிவு எட்டப்படும். அது அவங்க கேட்கறது வேற, நம்ம சொல்றது வேற. அது என்ன, அந்த பேச்சுவார்த்தையில அமிக்கபலா முடிக்கதான் எங்க தலைவர் விரும்புவாரு. அதை சுமூகமா முடிக்கதான் எங்க தலைவர் விரும்புவாரு. உங்களுக்கு மாலைக்குள்ள தெரிஞ்சிடும். அதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய பிரச்சனை. அந்த தலைமை யாரோடு இருப்பது என்று முடிவெடுத்து அவர்களுக்கு அறிவிக்க அங்கே சிக்கலே அது மாதிரியான சிக்கல். ஆனால் இப்பொழுது அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார்கள் என்றாலே பழைய நிலைப்பாட்டிலிருந்து தங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பொருள். இன்று மாலைக்குள் ஒரு நல்ல செய்தி வரும். அவங்க தாவேக்காரவங்க பேசுறது, அவங்களுக்கு அரசியலே தெரியாதவங்க. அவர் முதலமைச்சர் ஆகணும்னு தான் வந்திருக்காரு. மக்களுக்காகலாம் அவர் விஜய் அரசியலுக்கு வரல, நான் முதலமைச்சர் ஆகணும்னு வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஆசையோடு வர்றவங்க கட்சியில மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக குரல் கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லாம தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஒற்றை குறிக்கோளோட வர்றவர் பேசுறதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. இதுதான் சொல்றேனே, அவங்க மணிப்பூரை கண்டிச்சு பேச சொல்லுங்க. தைரியம் இருந்தா விஜய்க்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுங்கிறத பேச சொல்லுங்க. பாஜகவை எதிர்த்து பேசவே பயப்படுவார். அதே போல எடப்பாடி என்ன சொல்லி இருக்கிறாரு, அதே நாங்குநேரி விவகார சம்பவம் வெட்கக்கேடானது. ஏதாவது ஒரு சட்டம் தன் கடமையை செய்கிறது. எந்த குற்றவாளியும் தப்பிக்கவில்லை. ஜெயலலிதா கொடநாடு வீட்டில் கொள்ளையடித்தவர்கள் அதிமுக காலத்தில், எடப்பாடி முதலமைச்சராக இருந்த காலத்தில் கொள்ளையடித்தவர்கள், கொலை செய்தவர்கள் கூட தப்பித்து விட்டார்கள். ஆனால் இந்த ஆட்சியிலே ஒரு காவல்துறைக்கு ஒரு புகார் வந்தாலும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்பதை பார்த்து கொண்டுதான் நாம் இருக்கிறோம். பிரதமர் 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். ஒன்று, திருப்பரங்குன்ற விவகாரத்துல உண்மை வெளியே வரும், திமுகவோட முகம் வெளியே வரும். இன்னொன்னு, மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம் கனவுல திமுக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு 2 அவரே எனக்கு பல கனவுல தமிழ்நாட்டுக்குள்ள நுழையலான்னு அவங்களே கனவு காணும் போது, ஆட்சியில இருக்கிற கட்சி, மக்களுக்கு நன்மைகள் பல நல்ல திட்டங்களை வழங்கிய கட்சி, மக்களோடு இருக்கிற கட்சி. எங்கள் முதலமைச்சர் எங்கு சென்றாலும் மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிற காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். நாங்கள் வெற்றி பெற முடியாது என்று மக்கள் விரோதிகள், இந்துக்களின் விரோதிகள், இந்து மக்களின் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விரோதிகள், இவர்கள் ஏதோ இந்து மதத்தை காப்பாற்ற போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாங்கள் மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம், அவர்கள் மதத்திற்கான ஆட்சி நடத்துகிறார்கள். எனவே மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்திலே வசிக்கிற முருக பக்தர்கள் என்ன காலங்காலமாக, நூற்றாண்டு காலங்களாக செய்து வந்தார்களோ அதை இந்த ஆண்டு செய்ய வேண்டும் என்று விரும்பிய போது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது தமிழக அரசு. ஆனால் அந்த ஊருக்கே சம்பந்தம் இல்லாமல் பாஜகவின் அடிவரடிகள் வேறு ஊரில் இருந்து அங்கே கலவரம் செய்ய முற்பட்டார்கள். அதையும் தடுத்து நிறுத்தியது தமிழக அரசு. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு எத்தனை சதவீத இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்? அதெல்லாம் அவங்க தகுதிகளை எல்லாம் பார்த்து இப்பதான் வேட்பு மனுக்கள்லாம் கேட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில முடிவு செய்யும். அதாவது ஒண்ணு சொல்றேன், இதெல்லாம் எங்க கட்சி தலைமை சொல்லல, நீங்க சொல்ற செய்தி. அதுக்கு கேள்வி, நீங்களே ஒரு செய்தியை சொல்லிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டா பதில் கிடையாது. தமிழ்நாடு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இதுக்கு ஒரே தீர்வு அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அவரை ஏன் தூக்கி எறிஞ்சாங்கிறது அவருக்கு தெரியாது, இன்னும் தெரியல அவருக்கு. அதான் சொல்றேன், அவரை ஏன் மக்கள் தூக்கி எறிந்தார்? அவர் பாஜகவோடு இல்லாத நேரத்தில் அவர் ஆட்சியை இழந்தார். பாஜகவோடு இணைந்து இருந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியையும் இழந்தார். பார்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் தமிழக மக்களின் எண்ண ஓட்டம்.
பல்வேறு கோரிக்கைகள் அவர்கள் குறிப்பாக இங்கே நீர் வர பாலங்கள் கட்ட வேண்டும், சாலைகள் மேம்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை இதுவரை வழங்கி இருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒன்று செய்வோம். இன்னொரு 10 நாட்களுக்குள்ள அது அதிமுக தேர்தல் வாக்குறுதிக்கு ஒரு குழு போட்டாங்க அறிக்கைக்குன்னு. அந்த குழு எந்த அறிவிப்பையும் இதுவரை செய்யவில்லை. அது செய்யாமல் எடப்பாடி மட்டும் தனியாக இவர் ஒரு அறிவிப்பை செய்து கொண்டிருக்கிறார். எதை செய்ய முடியாது, எதை சொல்லி திமுக ஏமாற்றியது என்று இவர் முதலமைச்சராக இருக்கும் போது சொன்னாரோ அதே இப்பொழுது அவர் அறிவிக்கிறார். வேடிக்கையான மனிதர். எதுவுமே ஆளுங்கட்சி என்பது மக்கள் நன்மைக்காக செயல்படுவது கட்சியை தவிர அதுல எல்லாம் அரசியல் நோக்கம் பார்க்க கூடாது. ஏற்கனவே நீங்க 5000 கொடுத்தது அதிமுக வந்து 10,000 பீகார்ல கொடுக்க சொல்லி உச்ச நீதிமன்றமே அது ஏன்டா கொடுத்தேன்னு கேட்டுச்சு. இவர் அதை தைரியமா சொல்றாரு. கேட்டா நான் கொடுக்கணும்னு நினைச்சா உச்ச நீதிமன்றம் தான் வேண்டாம்னு சொல்லிச்சு பாரு. அவர் தப்பிச்சுக்கிறதுக்கு பேசுறது.